இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. கடந்த 6 மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் நம்மை உற்சாகப்படுத்தும் வாக்குத்தத்தமாக நங்கூரம் இருக்க பயம் ஏன் என்ற தலைப்பிலே ஒரு வினாடி துளிகள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நங்கூரம் இருக்க பயம் ஏன்? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை மைய வசனமாக எடுத்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து நங்கூரங்களை போட்டு எப்பொழுது விடியுமோ என்று இருந்தார்கள். நங்கூரங்கள் கொடுமையான காற்றுகளில் கப்பல்கள் திசைகட்டு போகாதபடி காற்றுகள் நடுவிலே, புயல்கள் நடுவிலே, ஆழி பேரலைகள் நடுவிலே கப்பலை ஒரே இடத்திலே உறுதியாய் இழுத்து பிடிக்கிற கயிறுகள் அல்லது சங்கிலிகள் என்பதையே நங்கூரம் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு கப்பலுக்கு இயந்திரம் இருக்கிறதோ இல்லையோ, மாறாக நங்கூரம் என்கிற அந்த உறுதி பிடிப்பின் கயிறுகள் கட்டாயம் இருக்க வேண்டும். நங்கூரம் இல்லாவிட்டால் திடீரென்று எழும்பி வருகிற காற்றுகளும் புயல்களும் அலைகளும் கப்பலை திசைகட்டு போக பண்ணி போக வேண்டிய எல்லையிலிருந்து விலக்கி எங்கேயோ கொண்டு போய் உடைத்து போட்டுவிடும். ஆபத்து காலங்களில் கப்பல்கள் அடியுண்டு ஓடி திசைகட்டு போய் அவைகள் உடைந்து சிதறாதபடி அவைகளை உறுதியாய் இழுத்து பிடித்து பாதுகாக்கிற பலன் இந்த நங்கூரத்தின் கயிறுகளுக்கு உண்டு. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பாறை இடங்களில் விழுவோம் என்று அவர்கள் பயந்து நங்கூரங்களை போட்டு எப்பொழுது விடியுமோ என்று இருந்தார்கள் என்று படிக்கிறோம். நங்கூரமானது ராக் காலத்திலே நம்முடைய விசுவாச கப்பல் திசைகட்டு போய்விடாதபடி அல்லது மரண இருள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளிலே புயல் காற்றுகளும் சூறாவளி காற்றுகளும் நம்முடைய விசுவாச கப்பலை அடித்து நாசம் பண்ணுகிற நிலைமை வரும்போது, அப்படிப்பட்ட அந்தகாரத்தின் நாட்களில் இந்த நங்கூரங்கள் நம்முடைய விசுவாச கப்பலை சரியாய் உறுதியாய் இழுத்து பிடித்து பொழுது விடியும் வரை நம்மை பாதுகாக்கிற வல்லமையாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கப்பலுக்கு நங்கூரம் எவ்வளவு முக்கியமோ அப்படியே ஒரு விசுவாச ஜீவியம் அசைந்து போய் தள்ளாடி போய் உடைந்து போய் விடாதபடி சில நங்கூரங்களை தேவன் நமக்கு சத்திய வசனத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் விழுவோம் அல்லது சிதறி விடுவோம் அல்லது நொறுங்கி போவோம் என்கிற சூழ்நிலைகள் நடுவே நம்முடைய விசுவாச கப்பல் பிரயாணிக்கிற போது நாம் நினைத்தபடி பயந்தபடி சம்பவம் நடந்து விடாதபடி தேவன் நமக்கு சில நங்கூரங்களை நம்முடைய சூழ்நிலைகள் நடுவே, புயற்காற்றுகள் நடுவே, மரண அதாள பள்ளத்தாக்கின் நடுவே நாம் உறுதியாயும் ஸ்திரமாயும் நம்முடைய விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்க 4 விதமான நங்கூரங்களை தேவன் தமது வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நாம் விழுந்து விடாதபடி சிதறி போகாதபடி நம்முடைய விசுவாச கப்பலை உறுதியாய் இழுத்து பிடித்து ஸ்திரமாய் நிறுத்த 4 விதமான நங்கூரத்தின் கயிறுகளை தேவன் தமது வசனத்திலே காண்பித்திருக்கிறார். அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சுருங்க தியானிப்போம். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை பார்க்கும்போது நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய ஆத்தும நங்கூரமாய் திரைக்குள் ஓடுகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே இருக்கிற திரைச்சீலையை தாண்டி திரைக்குள்ளே கடந்து போய் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கும்படிக்கு நம்பிக்கை என்கிற நங்கூரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை என்கிற நங்கூரம் யார் என்று கேட்டால், அதே வசனத்தில் எபிரேயர் 6:18 20 வரை படிக்கும்போது நமக்கு முன்னோடினவராகிய கிறிஸ்து திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். சோ நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் முதலாவது நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. நம்மை போல அந்த பூமியிலே அவர் வாழ்ந்த போது எத்தனையோ புயல் காற்றுகள்,
எத்தனையோ அலைகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எவ்வளவோ பெரிய சிலுவை பாடுகள், இவை எல்லாவற்றையும் சகித்து அவர் ஜெயவேந்தனாக திரைக்குள்ளே இன்றைக்கு பிரவேசித்து பிதாவினுடைய வலது பரிசத்திலே மகிமையின் கர்த்தராய் வீற்றிருக்கிறார். நமக்கு முன்னோடின இயேசுவின் மேல் நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை தான் தேவன் நமக்கு சொல்லித் தருகிற முதலாவது நம்பிக்கையின் கயிறாய் இருக்கிறது. இயேசு என்கிற இந்த பரிசுத்த புருஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற எவரும் தள்ளாட மாட்டார்கள், அசைய மாட்டார்கள், நொறுங்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னையே சத்தியமாக்கிக் கொண்டு தேவனுடைய சத்தியத்திலே நின்று திரைக்குள்ளே பிரவேசித்து இன்றைக்கு மகிமையும் ஜெயமுமான வேந்தராய் வீற்றிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அலைகளும் போராட்டங்களும் வரும்போது நாம் தள்ளாடி போகாமல், நம்முடைய விசுவாச கப்பல் திசைகெட்டு அலைந்தோடி நொறுங்கி போகாமல் இருக்க தேவன் நமக்கு காண்பிக்கிற முதலாம் நங்கூரம் நம்முடைய நம்பிக்கைக்குரியவரும் நமக்கு முன்னோடினவருமாகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக தேவன் நமக்கு வசனத்திலே தந்திருக்கிற அடுத்த நங்கூரத்தின் கயிறு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு 6 அறிவு, 6 சென்சஸ் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு 7 அறிவு, அதாவது 7 சென்சஸ். Faith is the 7th sense of any Christian. உலகத்தில் வாழ்கிற சராசரி மனுஷனுக்கு 6 அறிவுகள் இருக்கிறதே என்றால் ஒரு கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைக்கு 7ஆம் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7வது அறிவு என்ன? That is the faith. தேவன் மேல் வைக்கிற, அவருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசத்தை அது குறிக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்திற்கு தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசமாகிய நங்கூரத்தை பிடித்து ஜெயமாய் ஓடி தங்கள் ஓட்டத்தை முடித்த திரள் கூட்ட பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு விசுவாச பட்டியல் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே தேவன் விசுவாசத்தினால் உலகங்களை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். தேவனே விசுவாசத்தின் ஆதி மூலமாய் இருக்கிறார். பிறகு ஆபேல், பிறகு நோவா, பிறகு ஆபிரகாம் என்று ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்தும் அந்த பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற 2வது நம்பிக்கையாயிருக்கிறது. எதிர் அலைகள், ஆழி பேரலைகள், சுனாமி அலைகள், புயல் காற்றுகள் நடுவே நம்முடைய விசுவாச கப்பல் உடைந்து சிதறி திசைகெட்டு போகாதபடி நம்முடைய விசுவாச கப்பலை உரமாய், ஸ்திரமாய், உறுதியாய் நிறுத்த வல்லதான அடுத்த ஒரு முக்கியமான நங்கூரம் விசுவாசம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மூன்றாவதாக வசனத்திலே தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற 3ஆம் நங்கூரம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற முதல் சுவிசேஷத்தை பிசாசுக்கு இயேசு பேசத் தொடங்கினார். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, உலகத்தினுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையை ஒருவன் பிடித்துக் கொண்டால் அந்த தேவனுடைய வார்த்தையே அவனை ஆதி முதல் அந்த மட்டும் வாழ வைக்க வல்லமையுள்ள நங்கூரமாயிருக்கிறது என்பதை இயேசு காண்பித்துக் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாச கப்பல் உடைந்து சிதைந்து நொறுங்கி போகாதபடிக்கு அது உறுதியாய் ஸ்திரமாய் நின்று தன் பிரயாணத்தை தொடர தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற 3வது பெரிய நங்கூரம் தேவனுடைய வார்த்தை. 4வதாக நம்முடைய விசுவாச கப்பல் உடைந்து போகாதபடி தேவன் காண்பித்திருக்கிற அடுத்த நங்கூரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 20:1 இப்படி சொல்லுகிறது: ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளையாகிய விசுவாச மக்களுடைய விசுவாச கப்பல் உடைந்து போகாதபடி, திசைகட்டு போகாதபடி தேவன் எழுதி வைத்திருக்கிற 4வது நங்கூரம் நம்முடைய ஜெபமாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபமே நம்மை தேவனுக்கும் பரலோகத்துக்கும்
நடுவே இணைக்கிற பாலமாய் இருக்கிறது. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் இல்லையே ஜெயமில்லை. ஜெபத்தை மறந்தவன் சுவாசத்தை மறந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஜெபம் என்கிற வார்த்தை 221 முறைகள் வருகிறது. அந்த அளவு ஜெபத்துக்கு வேத புஸ்தகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த பூமியிலே தேவன் மகிமையாய் கனமாய் வைத்திருக்கிற ஒரு செய்கை ஜெபமாய் பார்க்கப்படுகிறது. ஆகவே ஜெபிக்கிறவன் தள்ளாட மாட்டான், ஜெபிக்கிறவன் அசைய மாட்டான், ஜெபிக்கிறவன் தள்ளாடி உடைந்து போக மாட்டான். நம்முடைய விசுவாச கப்பலை உறுதியாய் இழுத்து பிடித்து பாதுகாக்கிற 4வது நங்கூரத்தின் கயிறு ஜெபம். ஆகவே இந்த புதிய மாதத்திலே நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நங்கூரத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம். நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற 7ஆம் ஆவி அல்லது 7வது சென்ஸ் என்று சொல்லப்படுகிற விசுவாசத்தை பற்றி பிடிப்போம். தேவனுடைய வார்த்தையின் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருப்போம். ஜெபத்திலே விழித்திருப்போம். இப்படி செய்யும் போது நம்முடைய விசுவாச கப்பல் எவ்வளவு பெரிய சேதமும் எவ்வளவு பெரிய பயங்கர போராட்டமும் வந்தாலும் அது திசைகெட்டு ஓடி அலைந்து உடைபட்டு போகாதபடி தேவன் அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.